ஹோர்முஸ் ஜலசந்தியை அதிரவைக்கும் ஏவுகணைகள். ஈரான் மீது 9வது இரவாக அமெரிக்கா உக்கிர தாக்குதல் எல்லையை தாண்டும் ஈரானின் ஏவுகணைகள். ஜோர்டான் இஸ்ரேலில் விழுந்தன துண்டுகள் அமெரிக்க தளங்களை நோக்கி பாய்ந்ததால் பதற்றம். அணு உலை மீது குண்டுமழை. ஈரானின் அணுசக்தி தளத்தை தகர்த்த அமெரிக்கா. சர்வதேச அணுசக்தி முகமை தீவிர விசாரணை. குவைத்தை முற்றுகையிட்ட ட்ரோன்கள். வான் பாதுகாப்பு படைகள் அதிரடி பதிலடி. போர் முனைகள் அதிகரிப்பு. இஸ்ரேல் எல்லையில் விழுந்த ஈரானிய ஏவுகணை சிதறல்கள். நெருங்கி வந்தால் உக்கிர பதிலடி. ஐடிஎஃப் கடும் எச்சரிக்கை. இந்தியர்கள் யாரும் வராதீங்க, உடனே வெளியேறுங்கள். தூதரகம் அவசர வார்னிங். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் மேலும் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் நாட்டின் மீது அமெரிக்க படைகள் தொடர்ந்து 9வது இரவாக அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளன. அமெரிக்க ராணுவ வீரர்களின் மரணத்திற்கு பழிவாங்கும் வகையிலும் சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தை பாதுகாக்கவும் இந்த உக்கிரமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்டாக் ஞாயிற்றுக்கிழமை மாலை கிழக்கு நேரப்படி இரவு 7 மணிக்கு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்கியது. இத்தாக்குதல் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஈரானின் 5 முக்கிய நகரங்கள் பயங்கர வெடிச்சத்தங்களால் அதிர்ந்ததாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் முக்கிய வடமேற்கு மையமான தப்ரிஸ், தென்கிழக்கு கடற்கரை நகரங்களான சபாஹார், கொனாரக் மற்றும் தென்மேற்கு எரிசக்தி மையங்களான பந்தர் மக்ஷஹர், பந்தர் இமாம் கொமேனி ஆகிய நகரங்களில் உள்ள ஈரானிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா குண்டுகளை வீசியுள்ளது. குறிப்பாக குஜஸ்தான் மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரங்களில் அடுத்தடுத்து பல சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் வர்த்தக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் மாலுமிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஈரானிய இராணுவ திறன்களை முற்றிலுமாக சீர்குலைப்பதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்று சென்ட்காம் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜோர்டானில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஒரு வீரரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலடியாகவே தற்போதைய கூட்டுத் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 16 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் வடக்கு ஈராக்கில் சனிக்கிழமையன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய ஆளில்லா UAV விமானத்தில் இருந்த வெடிக்காத வெடிபொருட்களை திட்டமிட்டு செயலிழக்கச் செய்யும் போது ஏற்பட்ட விபத்தில் அமெரிக்க படைவீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒரு வீரர் படுகாயமடைந்தார் என்றும் சென்ட்காம் விவரித்துள்ளது. ஈரான் மீதான இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் ABC நியூஸின் திஸ் வீக் நிகழ்ச்சியில் பேசுகையில், மத்திய கிழக்கிலும் உலகிலும் அமைதி நிலவ ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்த நடவடிக்கை இன்றியமையாதது. ஈரான் அணு ஆயுதங்களை அடைவதை தடுப்பதும் உலகளாவிய வர்த்தகத்தை அச்சுறுத்தும் அதன் திறனை குறைப்பதுமே எங்களது முதன்மை இலக்கு. ஜனாதிபதி தனது போர் இலக்குகளை அடையும் வரை அமெரிக்காவின் இந்த பணி ஓயாது, தொடர்ந்து நீடிக்கும் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க வீரர்களின் இழப்பு துயரமானது என்றாலும் இது இனிவரும் காலங்களில் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு வரலாற்று பணி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த தொடர் 9 நாள் தாக்குதலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து மையமான ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ஈரானின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன. அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானேவிய ஏவுகணைகள் அண்டை நாடுகளான ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் விழுந்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஜோர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை குறிவைத்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் ஜோர்டானின் பல்வேறு இடங்களில் விழுந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை இணையத்தில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஜோர்டானின் அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கூடுதல் தகவலின்படி ஈரானின் 3 ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் நடுவானிலேயே வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டன. ஆனால் 4வது ஏவுகணை ஒன்று தெற்கு ஜோர்டானில் உள்ள ஒரு தொலைதூர பகுதியில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவங்களில் எந்தவித உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என ஜோர்டான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த அதிரடி தாக்குதலுக்கான ஆதாரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC அதிகாரப்பூர்வ இணையதளமான செபா நியூஸ் வெளியிட்டுள்ள காணொலி காட்சிகள் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளன. அடையாளம் தெரியாத ரகசிய இடத்திலிருந்து ஜோர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன.
அமெரிக்காவின் 9 நாள் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த எல்லையற்ற ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு மிக அருகில் உள்ள ஜோர்டானின் அகாபா நகரை நோக்கி ஈரானில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை தங்களது ரேடார் அமைப்புகள் கண்டறிந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அறிக்கை வெளியிட்டுள்ளது. தங்கள் நாட்டு பகுதிக்கு வரவிருந்த அச்சுறுத்தலை தடுப்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் உடனடியாக இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவித்தாக்கியது. இதன் விளைவாக ஏவுகணையின் உடைந்த பாகங்கள் இஸ்ரேலின் ஈலட் நகருக்கு அருகே விழுந்தன. இந்த தாக்குதலில் எந்தவித சேதமோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு அஞ்சாமல் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நேரடியாக ஏவுகணைகளை ஏவி வருவதால் இப்பகுதியில் எப்போது வேண்டுமானாலும் ஒரு முழு அளவிலான உலகப் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் அதன் உச்சக்கட்ட எல்லையை எட்டியுள்ளது. ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா தொடர்ந்து 9 நாட்களாக நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் தற்போது ஈரானின் அணுசக்தி கட்டுமான தளமும் இலக்காக்கப்பட்டு தகர்க்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் தென்மேற்கு குசேஸ்தான் மாகாணத்தில் உள்ள டார்கோவின் அணுமின் நிலைய கட்டுமானத்து தளத்தின் மீது ஜூலை 19 அதிகாலை 3:39 மணிக்கு அமெரிக்க படைகள் பல எரிகணைகளை வீசி கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அணு ஆற்றல் அமைப்பு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இது ஈரானின் அமைதியான உள்கட்டமைப்பு, தேசிய சுயாட்சி மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான ஒரு அபாயகரமான கொடூரமான நடவடிக்கை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காஷெம் கரிபாபாடி சாடியுள்ளார். மேலும் இதனால் ஏற்படும் பாதுகாப்பு சீர்குலைவுகளுக்கு அமெரிக்க அரசாங்கமே முழு பொறுப்பு. ஈரான் தனது தேசிய நலன்களை காக்க உரிய நேரத்தில் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் அணு உலை மீதான தாக்குதல் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து சர்வதேச அணுசக்தி முகமை ஞாயிற்றுக்கிழமை களத்தில் இறங்கியுள்ளது. இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டார்கோவின் தளத்தில் இரவில் நடந்த தாக்குதல் குறித்த தகவல்களை விசாரித்து வருகிறோம். இந்த அணு நிலையம் தற்போதைய நிலையில் கட்டுமானத்தின் ஆரம்ப கட்டத்தில் மட்டுமே உள்ளது. கடைசியாக எங்களது குழு பார்வையிட்ட போது அங்கு எந்தவொரு அணுப்பொருளும் இருக்கவில்லை. எனவே இந்த தாக்குதலால் கதிரியக்க அபாயங்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளனர். மேலும் அணுசக்தி தளங்களின் அருகே அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ராணுவ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று IAEA அமைப்பின் தலைமை இயக்குநர் ராஃபேல் குரோசி அவசர அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாக்குதல் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. அமெரிக்காவின் அணு உலை தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது ஈரான். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC கடற்படை சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கிய இடமான ஹோர்முஸ் ஜலசந்தியில் அதிரடி வேட்டையில் இறங்கியுள்ளது. அமெரிக்க ஆதரவுடன் விதிமீறி சென்றதாக கூறி 4 வர்த்தக கப்பல்களை IRGC கடற்படை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதில் ஈரான் படைகளின் தாக்குதலால் 2 கப்பல்கள் விபத்துக்குள்ளாகி கடலிலேயே நிறுத்தப்பட்டன. மற்ற 2 கப்பல்களும் ஈரானின் தீவிர எச்சரிக்கையை தொடர்ந்து தங்கள் பாதையை மாற்றி தப்பியோடியுள்ளன. மத்திய கிழக்கில் தற்போது 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் ஹை அலர்ட் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் டப்ரிஸ், சபஹார், கொனாரக் உள்ளிட்ட 5 முக்கிய நகரங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து குண்டுகளை வீசி வரும் நிலையில் ஈரான் தனது அணுசக்தி தளம் தாக்கப்பட்டதால் வெறிகொண்டு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இரு நாடுகளும் நேரடியாக போரில் குதித்துள்ளதால் உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான வான்வழி தாக்குதல்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் போர்க்களமாக மாற்றி வரும் நிலையில் திங்கள்கிழமை அதிகாலையில் போர் மேலும் பல நாடுகளுக்கு விரிவடைந்துள்ளது. குவைத், சிரிய எல்லை மற்றும் தெற்கு ஈரான் வான்பரப்பில் அடுத்தடுத்து ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் ஊடுருவியதால் வான் பாதுகாப்பு படைகள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. வளைகுடா நாடான குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களான கேம்ப் உதாரி மற்றும் அலி அல் சலேம் ஆகியவற்றை ஈரான் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்துள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில் திங்கள்கிழமை அதிகாலையில் குவைத் வான்பரப்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கள் நாட்டு எல்லைக்குள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் நுழைந்த விரோதமான ஆளில்லா விமானங்களை நோக்கி குவைத் வான் பாதுகாப்பு படைகள் உடனடியாக பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக குவைத் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க தளங்களை பாதுகாக்க குவைத் ராணுவம் களமிறங்கியுள்ளது. இப்பகுதியில் போரின் தீவிரத்தை உணர்த்துகிறது. மற்றொரு போர் முனையான சிரியாவின் எல்லைப் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அச்சுறுத்தலாக பறந்து வந்த அடையாளம் தெரியாத ஆளில்லா விமானம் ஒன்றை இஸ்ரேல் விமானப்படை நடுவானில் இடைமறித்து வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது.
இந்த ட்ரோன் எங்கிருந்து ஏவப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இத்தாக்குதலின் போது இஸ்ரேலுக்குள் பொதுமக்களுக்கான எச்சரிக்கை ஒலி எதுவும் எழுப்பப்படவில்லை என்றும் IDF தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஈரானின் அணுசக்தி தளம் உட்பட 5 முக்கிய நகரங்கள் மீது குண்டுமழை பொழிந்து வரும் வேளையில் ஈரானுக்குள்ளும் ட்ரோன் ஊடுருவல் நிகழ்ந்துள்ளது. தெற்கு ஈரானின் வான்பரப்பில் மர்மமான முறையில் பறந்த ஆளில்லா விமானம் ஒன்றை ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டின் மெஹர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் உளவு அல்லது தாக்குதல் ட்ரோனாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானின் நேரடி மோதலானது தற்போது குவைத், ஜோர்டான், இஸ்ரேல் மற்றும் சிரிய எல்லை வரை பரவி ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தையும் ஒரு பதற்றமான ராணுவ வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் ஜோர்டான் மீது ஏவப்பட்ட ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையின் சிதறல்கள் இஸ்ரேலின் எல்லையோர பகுதியான எய்லாட் நகருக்கு வடக்கே விழுந்துள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF உயர் எச்சரிக்கை நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் ஜோர்டானை நோக்கி வந்த ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையின் பிரதான போர்க்குண்டை அமெரிக்காவின் ஏஜிஸ் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியது. அதன் பிறகு இஸ்ரேல் எல்லையை நோக்கி வந்த ஏவுகணை சிதறல்களை இஸ்ரேலின் ஐரன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது. இந்த சிதறல்கள் எய்லாட் நகருக்கு அருகிலுள்ள திறந்த வெளியில் விழுந்ததால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மேற்கு கரையில் உள்ள ராணுவ தளபதிகளிடம் பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் EL சாமீர் கூறியதாவது, ஈரானின் அச்சுறுத்தல்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். இஸ்ரேலிய குடிமக்களை பாதுகாக்க எங்களது வான் பாதுகாப்பு அமைப்பு முழு தயார் நிலையில் உள்ளது. ஈரான் அரசு எங்களை நோக்கி இன்னும் நெருங்கி வந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயலும் எவருக்கும் எதிராக நாங்கள் பெரும் சக்தியுடன் செயல்படுவோம். கடந்த 3 மாதங்களாக இஸ்ரேல் மீது ஈரான் எந்த வான்வழி தாக்குதலையும் நடத்தாத நிலையில் தற்போதைய ஏவுகணை சிதறல் விவகாரம் இஸ்ரேலை மீண்டும் போர் நிலைக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்துள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இந்த ஏவுகணை தாக்குதல் நேரடியாக இஸ்ரேலை நோக்கமாக கொண்டிராமல் ஜோர்டானை நோக்கியே நடத்தப்பட்டதால் இஸ்ரேல் உடனடியாக பதிலடி தாக்குதலில் ஈடுபடுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தற்போதைக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஈரானின் அணுசக்தி கட்டுமான தளமும் இலக்காக்கப்பட்டு தகர்க்கப்பட்டுள்ளது. போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்தியர்களுக்கு அவசர ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானில் பாதுகாப்பு நிலைமை மிக மோசமடைந்து வருவதைத் தொடர்ந்து டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் அவசர வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் சமீப நாட்களாக ஈரான் முழுவதும் வன்முறை மற்றும் நிலையற்ற தன்மை அதிகரித்து வருகிறது. எனவே இந்தியர்கள் யாரும் மறு உத்தரவு வரும் வரை ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம். ஏற்கனவே ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக உடனடியாக தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஈரானில் தொடர்ந்து தங்கியிருக்கும் இந்தியர்கள் உள்ளூர் செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமாக உள்ள தெற்கு கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தூதரகத்தில் தங்களது விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.